இந்த ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம நம் நம்ம நான் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு எல்லா ஆத்மாக்களுக்குமே நம்ம சாப்பாடு போடணும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது மற்ற அவங்களோட விஷயங்கள் இங்கே அவங்க வர்றது, அவங்க அவங்க இறந்து போன இடத்துல போய் சுற்றி பார்க்கறது, இது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் திதிலாம் கொடுத்துருப்பாங்க அமாவாசை அன்னைக்கு துர் ஆத்மாக்கள், அதாவது கெட்ட ஆவிகளுக்கு. நல்ல ஆத்மாக்கள் எல்லாமே மேலே இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தேவஸ்தானம் கொடுக்குறோம், திதி கொடுக்குறோம், இதெல்லாம் அனாவசியம் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த துஷ்ட ஆத்மாக்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு சும்மா ஒரு படி சாப்பாடு போடலாம், இல்லை ஒரு ஒரு பொட்டலம் பிரியாணி கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், சரக்கு வாங்கி கொடுக்கலாம், சிகரெட்டு, தண்ணி, சுருட்டு, ஸோ எது வேணாலும் மல்லிகைப்பூ சாப்பாடு 2 நாளும் ஒரு 2 வருஷம் தண்ணி வச்சா கூட போதும். நைட்டு இது யாருனாலும் பண்ணலாம். இது யார் பண்ணாலுமே உங்களுக்கு விருப்பப்படுற ஆத்மா அதுக்கு வசியமாகும். இந்த உலகத்தில் எவ்வளோ ஆத்மா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை ஆத்மாக்கள் சுற்றிட்டு இருக்கு சும்மாவே.